வெல்கம் டு சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல். கிராம உதவியாளர் பணிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதோட டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை பணி அரசாணை நிலை எண் 312 நாள் 4/6/2025 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட் கிராம உதவியாளர் பணிக்கு வேலைவாய்ப்பு வருவதாக இந்த நோட்டிஃபிகேஷனில் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வேலை வாய்ப்புக்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வில் தமிழ் ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதாவது 10வது படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th படிச்சிருக்கணும், 10th மார்க் ஷீட் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10th 10வதுல தமிழ் ஒரு பாடமாக நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது மிதிவண்டி நீங்கள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இப்போது நீங்கள் 10வது படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க் கொடுக்கறதா சொல்லுறாங்க. மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இருசக்கர மோட்டார் வாகன ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்போர் அதாவது லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா 10 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாசித்தல் எழுதும் திறன், வாசிக்கும் திறனுக்கான தேர்வு தமிழில் நீங்கள் வாசிக்கணும் எழுதணும். ஸோ இதுக்கான நேர்காணல் முறையில் பண்ணுவாங்க. வாசிக்கும் மற்றும் எழுதும் திறனுக்கு 30 மார்க் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வசிப்பிடம், தற்போதைய முகவரி சான்று உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் இப்போ இருக்கிற இருப்பிட சான்றிதழ் முகவரி சான்றிதழ் கொடுக்கணும். சம்பந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். நீங்கள் எந்த ஜாப் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவில் நீங்கள் வசிக்கிறதா இருக்கணும். சம்பந்தப்பட்ட தாலுகா எல்லைக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும். அதாவது எந்த தாலுக்காவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த தாலுக்காவுக்கு உள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நேர்காணல் யார் யார் பண்ணுவாங்க, இன்டர்வியூ யார் எடுப்பாங்க அப்படின்னா, வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், பிற தனி வட்டாட்சியர், அதாவது இந்த 3 அதிகாரிகள் கொண்ட குழுவினால் நேர்காணல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணல் இன்டர்வியூ வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி அடைந்திருந்தாலும் அல்லது தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் முழு மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்னு அதாவது நீங்கள் 10வது படிச்சிருக்கணும், பாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஃபெயிலாக இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர் உரிமம் வைத்திருந்தாலும் இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் பெற்றிருந்தாலும் முழு மதிப்பெண். அதாவது உங்களுக்கு பைக்கு ஓட்ட தெரியும், இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியும், ஆனால் உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. வாசிக்கும் மற்றும் படிக்கும் திறனுக்கு ஏற்ப மதிப்பெண் வழங்கப்படும். கிராம உதவியாளர் நியமனம் தொடர்பான அறிவிப்புகள் முறையாக உரிய வழிமுறைகளின்படி வெளியிடப்படுவதை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் மேற்பார்வையிடல் வேண்டும். கிராம உதவியாளர்கள் பணிகளுக்கான தேர்வுமுறை உரிய வழிமுறைகளை பின்பற்றி நடைபெற்றுள்ளதை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்த பின்னர் தேர்வு முடிவுகள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியராக இணையதளத்தில் வெளியிடப்படும். ஸோ இதை அதை மேற்பார்வையிடல் மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிடல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தேர்வு முறையை. அதன் பிறகு அந்தந்த இணையதளத்தில் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் இருக்கும், மாவட்ட ஆட்சியர் இணையதளத்தில் இதோடைய தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராம உதவியாளர் பணிக்கு வேலை வாய்ப்புகள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான தகுதிகள் எலிஜிபிலிட்டி நம்ம இப்போது பார்த்துருக்கோம். என்னென்ன படிச்சிருக்கணும், எத்தனாவது படிச்சிருக்கணும். ஸோ வசிப்பிடம் அங்கேயே, அதாவது நம்ம அப்ளை பண்ணுற தாலுக்காவிலே இருந்தால் எவ்வளோ மார்க்கு, ஸோ வெளியில் இருந்தால் எவ்வளோ மார்க்கு அப்படின்றது எல்லாமே யார் யார் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. இதை ஒரு டைம் நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இது வேக்கன்சி வரும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.